நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சிக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாங் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய பேர். பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். கடகராசியிலே குரு பகவான் வந்திருக்கிறார். எல்லாரும் ஓஹோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. நான் சற்று வித்தியாசமாக சொல்லணும். உண்மையை தான் உரைப்பேன். இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். கடகராசி குரு வந்தால் ஜென்ம குரு தானே சொல்லுவாங்க. அது எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகிறார்னா முழு சக்தியோடு இருக்கிறார். சுபகிரகம் உச்சம் பெறும்பொழுது பொதுவாக எல்லோருக்குமே நன்மை நடக்கும். உங்கள் ராசிக்கும் நல்லது தான் நடக்கும். பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க தர்ம சிந்தனை உள்ளவங்க, இரக்க சுபாவம் உள்ளவங்க, 4 பேருக்கு உதவி பண்ணணும், தானதரம் பண்ணணும், ஆன்மீகத்தில் இருக்கணும், ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க, அன்புக்காக இயங்கக்கூடியவங்க, பல விதமான திறமைகளை உடையவங்க, நம்ம திறமைக்கு எப்போ தான் விடிய காலம் வரும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் இருந்துட்டு தான் வரீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு சரியாயிடும். இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன நடக்க போகுது தான் இப்போ சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரொம்ப உகந்த மாதமாக தான் விளங்கப் போகிறது. உங்களுக்கு வெளி வட்டார பழக்கங்கள் விரிவடையும். ஒரு மனுஷனுக்கு இவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது வெளி உலகத்துக்கு தெரியணும். முக்கியமாக
அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பொதுவாக அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கலாம். இருந்தாலும் முக்கியமாக உங்களுக்கு பிடித்த அம்மன், அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இந்த அம்மனுக்கு விரதம் இருந்து வர வேண்டும். கார்த்திகை மாதம் முழுவதும் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு இருக்கலாம், கார்த்திகை செவ்வாய், கார்த்திகை வெள்ளி, கார்த்திகை ஞாயிறு இப்படி சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நாட்களில் விரதம் இருக்கலாம். அது நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே விசேஷமான பலன் கிடைக்கும். சாதாரண பலன் இல்லை, விசேஷமான பலன். அது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய பலனாக கண்டிப்பாக அமையும். இதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு இது நாள் வரைக்குமே பிரச்சனையாகவே இருந்துன்னு இருக்கும். போதாவு குறைக்கு அஷ்டம சனி வந்து உட்காந்துட்டார், ராகுவோட சம்மந்தப்பட்டார், நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம எங்கேயா போயிடலாமா, அமைதி வேணுமே, இப்படிலாம் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு மனைவியே வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே கணவனும் மனைவிக்கு அந்த உதவி பண்ணுவாங்க. ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு கொள்வார்கள். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் ரெண்டு பேருக்குமே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இது ஒரு நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி தான் உங்களோட பழகிறவங்க, கூட்டாளிகள், பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இப்போ திருந்தி உங்களுக்கு உதவி செய்ய முனைப்போடு செயல்படுவாங்க. கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் இப்போ தான் அவங்களுடைய வேகமே விவேகத்தோடு பயணிக்கும். எப்படி? வேகம் விவேகத்தோடு பயணிக்கும். அவங்க கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியை சாதிக்கும் அளவு கொண்டு போவாங்க. ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களால முடியாத காரியத்தை முடிக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. சில காலகட்டங்களே மறைந்துருவாங்க, திருப்பி மீண்டு வருவாங்க. இது அவங்களுடைய தன்மை. அப்போது கலைத்துறை மற்றும் சமூகத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் அரசாங்கத்துறையில் உள்ளவங்க, ஆலோசனை கூறக்கூடிய துறையில் உள்ளவங்க, இது மாதிரிலாம் உள்ளவங்களாம் நல்லா முன்னுக்கு வருவாங்க. ஆசிரியர் துறை, போதிக்கும் துறை, இது மாதிரி துறையில் உள்ளவங்களாமே நல்ல வரக்கூடிய நிலை தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது இல்லாமல் எப்படி எது இருந்தாலும் நீங்கள் வெளியில் செல்லும்பொழுதோ வாகனங்களில் செல்லும்பொழுதோ கவனம் கண்டிப்பாக வேணும். வேகம் கூடாது, அதுலேயும் விவேகம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துடுவீங்க. நம்ம நல்லா இருந்தால் நம்ம விஷயங்கள் எல்லா விஷயத்துலையுமே செய்ய முடியும், போக முடியும். அப்போது நீங்கள் உங்களுடைய உடலை பார்த்துக்க வேண்டியது. உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்த்துக்கணும், உடனே போய் டாக்டர் பார்க்கணும். தாமதம் கூடாது, அதுதான் சொல்ல வந்தேன். எதிர்பாராத சந்திப்புகள் கண்டிப்பாக நிகழும். ஏற்கனவே உங்களால் பணம் அடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த உதவியை திருப்பி பண்ணுவாங்க. நான் இப்போ நல்லாயிட்டேன், நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன், இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு செய்வாங்க. நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, அவங்களே செய்வாங்க. அதெல்லாமே நடக்க போகுது இந்த கார்த்திகை மாதத்தில். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது பொதுவாகவே கடகராசிக்காரங்க அம்மன் வழிபாடில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். எல்லா விதமான அம்மனையும் வழிபட்டு வரலாம். இந்த காலகட்டங்களிலே லக்ஷ்மி கடாட்சம் உள்ள அம்மனை வழிபடலாம். காமாட்சி வழிபடலாம், மீனாட்சி வழிபடலாம், விசாலாட்சி வழிபடலாம், கற்பகாம்பாள் வழிபடலாம். சாந்த சுரூபிணியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அம்மனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். அப்போ தான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பண உதவி, பொருள் உதவி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும், கிடைக்கும். செய்யக்கூடிய தானதனம் பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் இல்லாமத திருநங்கை என்று சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டி உதவி செய்யலாம். அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், படிச்சிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். காசு மட்டும்தான் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு அந்த திருநங்கைக்கு உதவி பண்ணுறதும், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இப்போலாம் சமீப காலம் பார்த்திங்கன்னா நிறைய விவாகரத்துன்னு வருது. அதில் ஏழையும் பணக்காரர் எல்லாமே இருப்பாங்க. பணக்காரங்க பற்றி கவலைப்பட வேணாம். ஏழை எளிமையில் இருக்கவங்களுக்கு சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி
உங்கள் வட்டாரத்திலே கூட இருப்பாங்க, உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும். கணவனை இழந்தவர்கள், அது இன்னும் கொடுமை. அவங்க மீண்டும் மனசு மாறி கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களெலாம் நீங்கள் செய்யணும் உதவி. அதுதான் அருமையான உங்களுக்கு உங்களுடைய வழி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். கதவு திறக்கிற மாதிரி திறந்து உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கடகராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகுது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம், அம்மன் வழிபாடு செய்யலாம், தான தர்மம் நிறைய பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. பண்ண 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 உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே குறைஞ்சிரும். மனுஷாளுக்கு தான் தான தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடகராசி பிறந்தவங்களுக்கு எல்லாமே தாயுள்ள கொண்டவங்க, இறக்கம் கொண்டவங்க, சிந்தனை உள்ளவங்க தானே சொல்லப்படுது. காகத்துக்கு வைக்கலாம், தெருநாய்களுக்கு வைக்கலாம், அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இல்லாத தெருநாயிலேயே நிறைய பேர் போடுறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தெருநாயிலே போடாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்ட நாய்களுக்கு கொடுக்கணும். பசுவுக்கு கொடுக்கலாம், இது மாதிரி எல்லா வித ஜீவராசியும் கொடுக்கலாம். இது இல்லாமல் நீரில் வாழும் மீன்களுக்கு கொடுக்கலாம். இந்த குளத்து மீன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யாராவது போய் போட்டால் தானே உண்டு. அப்போ அதில் மாதிரி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வசந்தம் உங்களுக்கு ஒளி பெற்று வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுது இந்த கார்த்திகை மாதம். இதை சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.